गाइस நம்ம வீடியோல போட் டெஸ்ட் கேம் தான் பண்ண போறோம். நான் கிரானி சாப்டர் 2ல போன வாட்டி ஹெலிகாப்டர் எடுத்து மேலே போக சொல்லிச்சு. டேய் நெக்ஸ்ட் எஸ்கேப்ல வாடா அவனை வச்சு செய்யறானே, அதனால தான் நான் வேணுன்ட்டே போட் எஸ்கேப்ல வந்திருக்கேன். வாங்க வீடியோல போலாம். பொறுக்கி போயில வந்துட்டியா நீ? வாடா உள்ள வாடா, உனக்கு வச்சுக்கிறேன். ஓஹோ, பொறுக்கி போயில வந்துட்டியா நீ? சீக்கிரம் உள்ள வாடா, அவனை வச்சு செய்யறேன். அச்சோ டக்கு டக்குன்னு உள்ள போயிடணும், இல்லை இங்கே கதையை முடிச்சிருவாங்க. டே ஒன்று வரல என்ன இல்லை இங்கே பிடிச்சிட்டாங்களா? எனக்கு கிராண்ட் பேர் மந்திர கேந்திர போட்டுச்சா உள்ள போடுறா கைப்பில்ல. டே ஒன்று வந்துச்சு ஷப்பாடி. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ணலாம் சொல்லுங்கள், ஹார்ட் மோடில் ப்ளே பண்ணலாம் சொல்லுங்கள். நான் வந்து ப்ளே பண்ணி மாஸ்க் காத்துறேன். வாங்க மேலே போகலாம். முதல்ல அது போக முன்னாடி நம்ம வந்து இந்த பெல் அமுக்கிட்டு போவோம். அப்போ தான் கிராண்ட் வந்து பின்னாடி வருவாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு பார்த்துடலாம் கீழே போய். சில நேரத்தில் அந்த கிளாஸ் வச்சு டேப்லாம் இங்கே வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உட்காந்து ஸ்டார்ட் ஆகுமா? என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பொறுக்கி போயில நீ இப்படி செய்வேன்னு தெரியும்டா, அதனால தான் எல்லா பச்சு கைட்டி நான் ஒழிச்சு வச்சிட்டேன். ஒழிச்சு வச்சுச்சா? நான் பாட்டுன்னு அழகாக எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன். எனக்கு கிராண்ட் பாவோட 2 பேரும் நம்மளை விட மாட்டாங்க போல இருக்கே. சரி வாங்க, என்ன பெல் அமுக்கிட்டு இங்கே போய் உட்காந்துடலாம். என்ன கிராண்ட் பா யார் வருவான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு கிராண்ட் பா தான். ஏ கிராணி, கீழே தான் நான் பொறிக்க போய் எதை பண்ணிட்டு இருக்கேன் போல இருக்கு. சீக்கிரம் கீழே வா, பொறிக்க போய் வச்சு ஆட்டுக்கால் பிரியாணி எல்லாமே வைப்போம். கிராண்ட் பா அந்த பொறுக்கி போய் வந்துட்டோம் போல, அவனுக்கு பிடிக்கும். எனக்கு ஆட்டுக்கால் பிரியாணி தான். பிரியாணியா? டக்கு டக்குன்னு மேலே போயிடணும். இங்கே என்ன இருக்கு? இங்கே எதுவுமே இருக்கு? எதுவுமே இல்லைடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பொறுக்கி போயில நீ இப்படி செய்வேன்னு தெரியும்டா, அதான் எல்லா பொருளும் கஷ்டமாக ஒழிச்சு வச்சுருக்கேன். கஷ்டமாக வச்சுருக்கியா? அதப்பா ஈஸி முதல்ல இப்போலாம், அப்போ எக்ஸ்ட்ரீமில் இருந்தாவா? வாமா மின்னலே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு போது கேஸ் என்ன இதை நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் டோர் எஸ்கேப் பண்ணிடுங்க. ஆனால் கேஸ் சொட்டு அப்படியே நெருப்பு மாதிரி தெரிக்கும் மேலே பார்த்துருக்கீங்களா? வாங்க இது எங்கேயாச்சும் போட்டுடலாம். இங்கே என்ன இங்கே வந்து எலக்ட்ரிக் வந்து கூட நினைக்கிறேன். எதுவுமே இல்லை. ஸ்பார்க் பிளக் நம்மளுக்கு தேவைப்படும். எப்படியும் நம்ம வந்து போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லை. டே இங்கே தெரியும் அந்த டோர் கதவு மாதிரி தூக்குவோமே நம்ம டோர் எஸ்கேப்பில், அதுதான் வச்சுருக்காங்க அந்த வீலு. இங்கே எதுவும் இல்லை. இங்கே கிராணி உள்ள கடை தெரிஞ்சிச்சு. இங்கே வந்துங்களா? கிராணி விட்டு கிராணி. பொறுக்கி போயில ஒழுங்கா வெளியே வாடா. நீ ஒழிச்சிட்டு இருக்க பயந்தாங்கொல்லியாடா நீ எப்படா வீடியோலாம் போடுவேன்? பயந்தாங்கோலியா? இந்த மாதிரி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தா நான் எப்படி பயந்தாங்கோலி மாதிரி சொல்கிறேன்? நாங்களாம் பயந்தாங்கோலியே கிடையாது. இந்த மாதிரி அவனும் பயந்தாங்கோலி கிடையாது. அச்சோடனே அப்படி மழக்கா பத்துக்கிறது. இருடி என் கையில் மட்டும் எலக்ட்ரிக் கன் கிடைக்கிட்டோன்னு வச்சு செய்கிறேன். பொறுக்கி போயில ஏதாவது வெளியே வந்து சொல்கிறா, ஒழிஞ்சிட்டு சொல்கிற. ஐயோ ஒன்று சொல்கிறேண்ணா, நீங்கள் ஆனால் வேண்டிக்கோங்க எலக்ட்ரிக் கன் கிடைக்கணும்னு. அப்போ தான் எனக்கு கிராணியோட பொக்கப்பல்லே பட்டால்னு அடிக்க முடியும். இல்லை ஷார்ட் கன் கிடைக்கணும்னா வேண்டிக்கோங்க. ஆமாம், இந்த கிழமை எங்கே போயிட்டான்? கிழவா சீக்கிரம் வாடா. இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். இங்கே ஹெலிகாப்டர் கீழே நினைக்கிறேன். ஆமாண்டா அட பாவி. இப்போ என்ன பண்ணுறது? அங்கே கிராண்ட் போகிறோண்ணா. இந்த பொறிக்க போய் எங்கே பாருன்னு தெரியல. கேமரா ரூம்ல போய் பார்க்கலாம் எங்க இருக்கான்னு. இந்த கிழமை வாய்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு? இந்த கிழமை எப்போ வாய்ஸை மாட்டினாலே தெரில. சீக்கிரம் போடா. நான் போயிட்டான். கேமரா பார்ப்பாங்க. இங்கே பார்த்துலாம் முதல்ல. இங்கே வெப்பன் கீ இருக்குன்னு நினச்சேன், பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே. பொறுக்கி போயில நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரியுண்டா எனக்கு. அதாண்ட எல்லா பொருளையும் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஒழிச்சு வச்சிட்டியா? ஏற்கனவே முன்னாடி தான் கஷ்டமாக ஒழிச்சு வச்சிருந்தேன், இப்போ ஒழிச்சு வச்சிட்டியா? அப்போ நான் எங்கே தான் தேடும்? ஒரு வேளை உன் பக்கம் போய் வாயில் அப்படி தூக்கி போட்டு அப்படி மென்ட்டியோ? யாரும் பொக்க பொல்லுன்ற பொறுக்கி போயிடுது. இருந்தால் வெளியே வந்து சொல்கிறோம். வெளியே வந்து சொல்லணுமா? இருடி என் கண்ணு மட்டும் கிடைக்கட்டும். நான் பொக்கப்பள்ளி பட்டான்னு அடிக்கிறேன். அப்புறம் கிளம்ப வருவாள், மணிலே அடிக்கணும். கிராண்ட்பா இவங்க மணிலே அடிப்பாங்க. சீக்கிரம் வெளியே வாங்க. இந்த பொறுக்கி போய் நம்மளை வச்சு கலாச்சிட்டு இருக்கான். இவனை விடக்கூடாது. என்னடா இது? கிராணி கீழே இருக்கா மேலே இருக்கா? ஐயோ கிராணி வருது. பொறுக்கி போய் நான் அப்போலேருந்து இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். அது கூட தெரியாமல் நீ எஸ்கேப் பண்ண போறியா? அதெல்லாம் உனக்கு அல்வா காமிச்சிட்டு அழகாக மூஞ்சாண்ட அல்வா காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓடுற கைப்புள்ள வீட்டுக்கு ஓகே போய் நான் உன்னை பார்த்துட்டேன். ஒழுங்கா நின்றுடு. நான் வந்து வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு. ஐயோ வர கேமராவில் பார்த்துட்டானே. ஓடுற கைப்புள்ள கீழே இருக்கு. ஸ்டண்ட் கண்ணு இருக்கணும் சாமி. கலவரை எழுந்துக்கோங்க காய்ஸ். அப்புறம் கமெண்ட்ல பண்ணுங்க ஸ்டண்ட் கண்ணு இருக்கா? ஸ்டண்ட் கண்ணு இருக்கு. எஸ்
கிராணி இரு கிராணியும் உன் பொக்கப்பள்ளி இன்னும் கரண்ட் பல்லா ஆக்கிடுறேன் வா வா. அப்படியே குழுக்குன்னு இருக்குமா என்ன உன்னை அடிச்சு சாவடிக்கிறேன் வா வா கிராணி சீக்கிரம் வா. இப்போ நீ வந்து மேலே தான் போகிற. ஆனால் சொடக்கத்துக்கு போக மாட்டேன். நீ பஞ்ச பாவத்துக்கு நடக்கிறதுக்கு தான் போவேன். இரு கிராணி where are you? come and catch me. I am waiting. ஏய் கிராணி சீக்கிரம் வா கிராணி. உன்னை முடிச்சிட்டேன், மொட்டை மண்டனையும் முடிச்சிட்டேன். செக்யூரிட்டிக்கு ஏற்றுட்டு இதோ வருது. செக்யூரிட்டிக்கு ஏற்றுட்டு அந்த செக்யூரிட்டி ரூமில் போய் தவந்து பார்த்து மேலே வச்சு பொருள் கிடைக்கிறான்னு பார்ப்போம், நல்ல பொருளா. பொறுக்கி போயில இவ்வளோ நேரம் இங்கேருந்து என்ன திட்டிட்டு இருக்கியா? ஒன்று விட மாட்டேன்டா. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறான். கிளம்ப வந்துடாடா. இல்லைண்ணா வச்சுட்டு நம்ம கனத்துக்கு மூஞ்சி வச்சுட்டு போகிறேன். இப்போடா ஐசியூ என்னடா கிராண்ட்பா அடி வாங்கும்போது ஐசியூ அது இதுன்னு சொல்லிருக்க. போடா அப்படி. இந்த கன் எடுத்துட்டு புல்லட் எடுத்து இங்கேயே போட்டுடலாம். இந்த மணி இருக்குல்ல, இந்த மணி இப்போ தப்பிச்சிட்டான். கிட்ட வந்தோடனே நான் ஏதோ அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வாட்டி மாட்டுவில்ல கண்ணா. உன்னை வச்சு ஆட்டுக்கால் பிரியாணி தான் கண்ணா. இது கண்ணா கிளாஸ் பீஸா இது நம்ம தேவைப்படுற. நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போன ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண நம்ம இது தேவைப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம இது தேடிட்டு இருப்போம். ஓகே மேலே போவோம். இங்கே திறந்தனா என்னன்னு தெரியலையே டோரு. இவங்க இங்கே முதல்ல பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே போகிறோம். சரி மேலே திறக்கவே இல்லை காய்ஸ். அதனால தான் நல்லா போக முடியல. சரி வாங்க நம்ம கிராண்ட்பா கிராணி ஏன்றதுக்குள்ளே அங்கே மேலே போயிடலாம். இங்கேருந்து போகும்போது பார்த்து போயிடலாம். ஹெலிகாப்டர் மேனுவலே தேவைப்படாது. சரி வாங்க போவோம். மேலே போவோம். கிராண்ட்பா ஏஞ்சிருப்பானா தெரில. நம்ம மேலெலாம் போனோடனே அவங்களால வர முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா 2 பேரும் முட்டி வலி வந்த கிளவிங்க. இங்கே தான் இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. நான் போட் அண்டில் இருக்க அதை பார்த்து வச்சுக்கிறேன். வாங்க ஏறுவோம். ஏறியாச்சு. செக்யூரிட்டிக்கு இங்கே போட்டுடலாம். ஏன்னா வந்து கிளம்ப வந்து டே 5க்கு மேலே போச்சுன்னா எடுத்துப்பான். இந்த கோபாரி இங்கே வச்சுருப்போம். இங்கே என்ன இருக்கும்? இங்கே நல்ல பொருளை கிடச்சா கூட நல்லாயிருக்கும். வெப்பன் கீ அந்த மாதிரி. இங்கே எதுவுமே அந்த மாதிரி பெருசாக தெரியலாம். போட் கீ இது நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா இது வச்சு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கோபுரம் திரும்ப எனக்கு கீழே ஒரு ட்ராயர் இருக்கும். அதை போய் திறந்து பார்த்துலாம். கிராணி வருமா? கிராணி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வா. டக்குன்னு நம்ம வழுக்கு மடியிலே ஊந்துட போனேன். அப்புறமா எனக்கு பல்ப்பு தான் அவங்க கிராணிக்கிட்ட. அப்புறம் கிராணி சொன்ன மாதிரியே நான் ஆட்டுக்கால் சூப் வச்சிடும். கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம் கிராணி வருதான்னு. கிராணி where are you? come and catch me. I am here. பொறுக்கி பிள்ளை எங்கடா இருக்க நீ? எங்கேருந்து ஒழிஞ்சிக்கினே கம்மன் கேட்ச் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா கீழே ஓட. நீ மேலே இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் மேலே இருக்கிறது இப்போ தான் கிளவி கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் நான் எப்பயோ வந்துட்டேன். கிளவி என்ன கண்ணு தெரியல காது கேட்கலையா? டேய் பொறுக்கி பிள்ளை என்ன எனக்கா கண்ணு தெரியல அப்புறம் காது கேட்கலன்னு சொல்கிறேன். கீழே ஓட. நீ ஒன்று வச்சுக்கிற. கீழே வரியா? வரேன். கிளவி வந்துடாத. கிளவி வந்துடாத. கீழே எல்லாம் ஒழுக்கு மதிலே ஊந்துடுவேன். அப்புறம் ஒழுக்கு மதலாம் அப்படியே ஒழுகுவதுன்னு இருக்கும். ஊந்து போவோமா? கிளவி தெரியல மாதிரி தெரில. குதிப்போமா? பயமா வர இருக்கே. சரி குதிப்போமா வேணாவா? ஏங்க திறந்து பார்ப்போம். கிளவி இல்லை ஒழிஞ்சிச்சானு. கிளவி வட்டா கீழே வந்துடாத. நான் குதிக்க போகிறேன். வந்துடாத. பொறுக்கி பிள்ளை நான் உன்னை பார்த்துட்டு இந்த ஷார்ட்டை வாங்கிக்கோ. ஐயோ யாருக்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்கக்கிட்டே அடி வாங்கி இப்போ பெட்லேருந்து டே 2 வந்துட்டேனே. டே 1லேருந்து முடிக்கலான்னு நினச்சேன். பார்த்தா டே 2 எனக்கு ராணி ஐயோன்னு அடிச்சிச்சு. பொறுக்கி பிள்ளை இப்படி தான் நான் உன்னை அடிச்சு நான் சூப்பாக்குவேன். சூப்பாக்குவியா? இருக்கிறவி அதுக்குள்ள நான் வீட்டிலேருந்து தப்பிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அதையும் பார்க்கலாம்டா பொறுக்கி பயலே. ஓஹோ பொறுக்கி போயிலே. என் ராணியே கத்திரியா? இது உன்னை பிடிச்சிட்டு வந்து பிரியாணி ஆட்டுக்கால் சூப்பு எல்லாமே ஆக்குறேன். ஐயோ எனக்கு கிராண்ட் பாதெல்லாம் வளர்த்தாங்களே. கிராண்டியை கட்டினா கிராண்ட் பாவரான் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. எங்கேருந்தோ கத்துறான். ஆனால் உண்மையிலே சூப் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் இது வீட்டிலேருந்து எஸ்கேப் பண்ணனா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவுட் ஆயிடுவேனா இல்லையானா அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. இருங்க யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. யாரு? ஓ இந்த கிராணியா? பொறுக்கி பிள்ளை எங்கடா ஏதோ சத்தம் போட்டு எங்கடா போய் ஒழிஞ்சிட்டு இருக்க? ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி வா. இந்த கிராணி வர மர்மனிங் வயசுல அப்படியே பேசினே போகுது. இப்போ நம்ம ஏன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உள்ள கட்டியை வச்சு அந்த சப்பாத்தி ஆகிக்கணும். அதனால கொஞ்சம் உக்காந்துனே இருப்போம்.
பொறுக்கி பேல உனக்கு சப்பாத்தி ஆக்கணும் நீ ஐடியா தெரியா? ஒழுங்கா வாடா உனக்கு சப்பாத்தி ஆக்குறேன். ஐயோ ஐயோ தெரியாம ஐடியா கொடுத்துட்டோம் போல இருக்கே. எங்க என்ன கிராண்ட்பாவை காணோம். இந்த கிராணியே என்னை உள்ள கட்டி எடுத்துட்டு வந்து அது உள்ள போயிட்டு அது சுவிட்சை திரும்பி மாத்திட்டு திரும்பியும் போயிடுச்சு. ஒருவேளை எனக்கு பயந்து உள்ளே உக்காந்துட்டோனோ. ஆஹா புரிக்கு பயலே, என்னை பார்த்தா அவளுக்கு பயந்த மாதிரி தெரிஞ்சா இருடி உன்னை வச்சுக்கிறேன். நான் உள்ள போகல வெளியே போகல நான் வீட்டை விட்டு. அப்போ உன் காலை பிடிச்சி இழுத்து சிக்கன் ஆக்கிடுறேன். ஐயோ நான் கிராண்ட்பா திரும்பி 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 ராணி மாதிரி சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கான். அதனால மாட்டினாலும் அவள் தான் டக்குன்னு போய் பெல் வச்சுட்டு வந்துடணும். இங்கே தான் ஸ்பீடாக வருவான்னு நினைக்கிறேன். நான் உட்காந்துடலாம். ஏன்னா ஏஞ்சனா கிழவனுக்கு தான் நல்லா கண்ணு தெரியும்ல, அப்படியே பார்த்துருவான். பொறுக்கி பேல என்னடா நீ சத்தத்தை போட்டு எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறேன். ஒழுங்கா வாடா உனக்கு சப்பாத்தி ஆக்கணும். சப்பாத்தி ஆக்கணுமா? தேவையில்லாமல் ஐடியா கொடுத்துரும் போல இருக்கு. ஏய் கிராண்ட்பா சீக்கிரம் வாடா, நான் போறேன்டா. வந்துட்டான். ஏன் பொறிக்க போயில கீழே தான் ஓடிட்டு இருக்கியா? கிராணி எங்க போய் பாரு, கீழே தான் இருக்கான். அவனை ஆட்டுக்கால் சூப்பு அப்படியே தந்தூரி தான் வாங்க வச்சு செஞ்சிடலாம். கிராணி சீக்கிரம் வா. ஐயோ அந்த கிராண்ட்பா நம்ம டின்னரேக்க பிளான் போட்டுட்டு இருக்கான். விடக்கூடாது. இல்ல கன் எடுத்து மண்டையிலே சொல்றேன், மொட்டை மண்டையிலே சொல்றேன். வாடா அவனை வச்சு செய்யறேன். வாங்க இது மாதிரி ஒழிஞ்சிக்கலாம் இங்க. ஆஹா ஐயா மொட்டை மாட்டிலே சொல்லுவியா? உள்ள தைரியமா இரண்டி என்னோட உருள கட்டி வச்சு மண்டியா பொழக்கிறேன். அப்பதான் அது நிம்மதியா இருக்கும். உடனே அங்கதான் வரேன். வெயிட் பண்ணி பொறுக்கி பயலே. பொறுக்கி பேல எங்கதான் இந்த சத்தம் போட்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா வெளியே வந்துரு. இல்ல கிராண்ட்பாவை கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நீ. ஐயோ கிராணியோட கிராண்ட்பாவை கூப்பிடுது. கிராணி இரு கிராணி, உன்னும் மேலே அடிக்கிறேன் இரு. ஹே எங்கடா போய் சொல்லிட்டு அங்க போயிச்சா? கிராணி சைட்ல போயிடு. கிராணி ஐயோ நிக்கிறேன். பார்த்துச்சு. பொறுக்கி பேல ஒழுங்கா வெளியே விடும். வெளியே வரணுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. சீக்கிரம் போ, நான் பேர் புல்லட் எடுத்து பொக்கப்பள்ளி அடிக்கிறேன். எங்க அவன் தோஸ்து கிராண்ட்பா, அவனை கூப்பிட்டு அவனையும் பொக்கப்பள்ளி அடிக்கிறேன். என் கிராண்ட்பா ஒன்று என்னோட தோஸ்து இல்லடா, அவன் புருஷன். புருஷனா? நீங்க ரெண்டு பேரும் சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்த ஒரு கிழவன் கிழவி மாதிரி இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டியா? யாரை பார்த்து கிழவின்ற? நாங்கெல்லாம் எங்கடா? பாத்தீங்களா எனக்கு ராணி சொன்னத? அது முடிய பாருங்க, அதுவும் 2-3 முடி தான் இருக்கும். அதுவும் அது இருக்குதா இல்ல கம் எடுத்து மண்டையில போட்டு ஒட்டி வச்சிருக்கானே தெரியல. அந்த சைடு நீங்க கிளம்புக்கு வந்தீங்கன்னா மண்டையை ஒழுக்க மண்டை. நீங்க அதுல போய் ஸ்கேட்டிங் கூட பண்ணலாம். அந்த ஒழுக்க மாட்டவன் புரியுதா? ஐயோ கிராணி படிச்சு. பொறுக்கி பையில எங்கதான் இந்த சத்தம் போட்டுட்டு இருக்கியா? நிம்மதியா பியோல கூட வாசிக்க விட மாட்டேங்கிறேன். நான் எவ்வளவு பெரிய ராக் ஸ்டார்னு தெரியுமோ? தெரிஞ்சா நீங்களும் இருக்கவே மாட்டேன். எனக்கு ராணி வர சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ராக் ஸ்டார் அண்ணா கிராணி வர சொல்லுங்க. கிராண்ட்பா எங்க? கிராண்ட்பா திடீர்னு சர்ப்ரைஸ்னு சொல்லி பின்னாடி வந்து அடிச்சிடாதா? எல்லாரும் கமெண்ட்ல கிராண்டி ராக் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க கனவுல வந்து உங்களை சாப்பிட்டுருவேன். இந்த கிராணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்பு அதிகமாகி போச்சு. அதனால ராக் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணுவான். கிளவா சீக்கிரம் வாடா, உன் மண்டையிலே அடிக்கிற ஒழுக்கு மண்டையிலே. ஓஹோ பொறுக்கி பேல எம்மந்திரா பேசிட்டு இருக்க நீ? ஒழுங்கா வெளியே வந்துடு. நான் ஒன்னா வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. பொறுக்கி பேல என்னடா நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிற? சத்தத்தை போட்டுட்டு இருக்க. ஒழுங்கா வெளியே வா, நீ உன்னை வச்சுக்கிறேன். இருடி இந்த கன் எடுத்து உன்னை மண்டையிலே அடிக்கிறேன் இரு. எப்படி கரண்ட் ஷாக் நல்லா இருக்கா? கிராண்ட்பா இந்த பொறுக்கி பேல அடிச்சுட்டான், என்னை காப்பாத்துங்க. எங்க இருந்தா கிராணி சொல்ற சத்தம் கேக்குது. எங்க இருக்காங்க கிராணினா? ஒரு பொறுக்கி பையன் கிராணி என்னை எலக்ட்ரிக் கண்ணை வச்சு சுத்துறானோ? அப்படி சுட்டுண்டா அவனை வச்சு அடிக்கிறேன். இது கீழே தான் வர. பொறுக்கி பையன் அங்கே இருந்தா அவனை வச்சு செய்யறேன். கிராண்ட் போர் பண்ணாங்க, அவனா கண்டுக்காதீங்க, அவனா வரமாட்டான். யார பாத்துல பண்ண வழி இருக்க? நான் வந்து கிராண்ட் பாரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இது உன்னை உருளை கட்டிய வச்சு ஒரு மண்டையில அடிச்சு பொழகலாம். வாடா வாடா. கிராண்ட்பா நீ என்ன வேணா எடுத்துட்டு வாடா. இந்த கன் எடுத்து மொட்டை மண்டைய பழக்கிறேன்டா. வாடா நான் வச்சு செய்றேன். கிராண்ட்பா வேர் ஆர் யூ? கம் அண்ட் கேட்ச் மீ. மேல தான் இருக்கணும். மேல சத்தம் கேக்குது, டான்ஸர் சத்தம். வாங்க போவோம். கிராண்ட்பா இங்கே இல்லையா? இங்கே போறான். கிராண்ட்பா பின்னாடி போய் பாடுறா. கிராண்ட்பா இங்க பாடுறா, சீக்கிரம் பாடுறா. எங்க இன்னொரு பொறிக்க சத்தம் கேக்குது. ஒரு வேளை கீழே இருந்தெல்லாம் கத்தின்னு இருக்கானா? இந்த கிழமை கரண்ட் ஷாக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? இதே மாதிரி டெய்லி உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு அதுக்கு முன்னாடி குரோபர் எடுத்துன்னு போய் திறந்து பார்த்துலாம்.
இங்கே நல்ல பொருளாக இருந்தால் சரியாக தான் இருக்கும். நல்ல பொருள். ஆஹா, டக் டேப்பா. நம்ம பண்ணுறது போட் எஸ்கேப்பு, இவங்க பண்ணுறது என்னது டக் டேப்பு. என்ன குழம்புல வந்து தயிரை ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்கிறது. கிராணி இந்த கிராணி நான் எப்போயே சொல்லிட்டேன். கிராணி ஏந்திருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க சத்தத்தை போடுவோம். ஏன் தெரியுமா நான் இங்கேருந்து உட்காந்து சொல்கிறேன்? ஏன்னா கிராணி திடீர்னு அது வர ஒரு பயங்கரமான பேயா திடீர்னு சப்ரைஸ்ன்னு சொல்லி மாளிகையாக போட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட போகிறோம். அதனால தான் இங்கேருந்து சொல்கிறேன். பொறுக்கி பேர் எங்கேந்திரா சத்தம் போடுற? தலை வலிக்குது. சத்தம் போட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதோ? இதோ வரட்டி இரு, அங்கே தான் வந்துட்டுருக்கேன். கிராணி இது உன்னை வச்சு செய்யறேன். வா வா வா, இங்கே தானே வர. இது உன் பொக்கப்பள்ளி அடிக்கிறேன். வா வா வா. இந்த கிழவனும் வந்தால் நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சேர்த்தே போட்டுடலாம். கிராணி கம் ஹியர், ஐ அம் ஷூட் யூ. கிராணி பொறுக்கி பேர் எங்கேந்திரா சத்தம் போட்டுருக்கு? எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறேன்ல. நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எனக்கு சத்தத்தை போடுறது நிறுத்துறோம். ஐயோ, எனக்கு கிராணி வர கத்துடு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கிராணி உன்சை இங்கே வந்து என்னை தொட்டு பாரு, உன்னை வச்சு செய்கிறேன். வா. இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு, கிராணி ஆட்டுக்கால் சூப்பு, பிரியாணி எல்லாம் இந்த கிராணி வச்சு தான் செய்ய போகிறோம். கிராணி வா வா வா, சீக்கிரம் வா. பொறுக்கி பேர் சத்தம் போடுறதுடா. நான் கொஞ்சம் நேரம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும்ட்டு வராமல் இருக்கேன். நான் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஐயோ, கிராணி வந்துச்சு. எல்லா ஸ்டண்ட்டுக்கு என்ன போடுறா கிராணியை. கிராணி இங்கே வா, கொஞ்சம் நடுவில் வா. நடுவில் வா. இங்கே வா. ஹோய், என்னாச்சு? ஜஸ்ட் மிஸ் இங்கே வந்துச்சு. கிராணி இப்போ சொல்கிறேன் பாரு. ஐயோ, என்ன நீ ஏதோ மந்திர பண்ணுறியா என்ன? பொறுக்கி பேர் அந்த கன் என்னோடதுடா. எப்படி அதை வச்சு உன்னால என்ன சுட முடியும்? அதுக்கு நான் வந்து ஒழுங்காக புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் அதை வச்சுட்டு அண்ணங்க கிராணியை மாற்றினேன். இப்போ மாற்ற முடியல. பொறுக்கி பேர் யாரை பார்த்தா அண்ணன் காக்கான்ற தைரியம் தான் வெளியே வந்து சொல்கிறான். வெளியே வந்து சொல்லுமா? இல்லடி, எங்கள் அந்த புல்லட்டை மட்டும் நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்புறமா நான் வெளியே வந்து சொல்லி உன் கதையை முடிக்கினேன். சீக்கிரம் உள்ள போ. இதான் கேப்பு. கிராண்ட்பா வந்துடாடா. இவ்வளோ நேரம் வராமல் இருந்தியா? அதுவே போகிறேன்டா. வந்துடாத. எங்கே அந்த புல்லட்டு? எத்தாச்சு. கிராணி, வேர் ஆர் யூ? கம் அண்ட் கேட்ச் மீ. ஐ அம் ஹியர். பொறுக்கி பேர் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? சத்தம் போடாத இருந்தாலும் சொன்னேன். சத்தம் போட்டாலும் பிடிக்காதுன்னு தெரியும்ல. அதே மாதிரி சத்தம் போட்டு வச்சுக்கோ, ஒன்று பிரியாணி தான் இன்னைக்கு நீ. எப்படி அடி குள்ளு இருக்க ஆளுடா. கிராண்ட்பா சீக்கிரம் வாடா. எனக்கு கிராண்ட்பா நான் போன எபிசோடே சொல்லியிருக்கேன். எனக்கு கிராண்ட்பா வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு கிராணி அடிச்சோடனே ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுப்பான். கிராணி ஏஞ்சோன்னு தான் வருவான். கிராண்ட்பா எங்கடா? ஆஹா, ஐயோ, பொறுக்கி பேர் எங்கடா இருக்க நீ? உன்னை விட மாட்டேன்டா. இந்த கிழமை இன்னும் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த கிழமை வர கத்தினே விட்டான். சரி வாங்க இப்போ போவோம். கிழமை தண்ணி போடா, காலை விட்றா. வாங்க கீழே போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த குழந்தைய முதல்ல சொன்னோம். அதுக்கு வந்து அங்கே ஏதாச்சும் பெல்லாக்கி அந்த மாதிரி ஏதாச்சும் கழிச்சுனா நல்லாயிருக்கும். இது குழந்தை வர உன்னை வச்சு செய்கிறோம். வா. கிராணியே செத்து போச்சு. இன்னும் அந்த குழந்தை எதுக்கு? இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு போய் அந்த சாக்லேட் தண்ணியை லீக் பண்ணிட்டு அந்த சாக்லேட்டில் என்னென்ன இருக்கும் தெரியலையே. இந்த கிராண்ட்பாவோட உச்சாணி எல்லாமே இருக்குமே. சரி வாங்க, போய் லீக் பண்ணிட்டு அதில் வேற நம்மளை சாவடிக்காக ஒரு கிராண்ட்பா வந்து ஒரு உயிரினத்தை வளர்ப்பான். அதெல்லாம் வளர்ந்த கொள்ளுற மாதிரி இருக்கும். அது ஆக்டோபஸையும் மனுஷனையும் சேர்த்து ஒரு கண்ணு தூக்கி வச்சா அப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். கொண்டா இரு, உன்னை மண்டையில் சொல்கிறேன். இது நல்லா இருக்கு. என்ன பார்க்குற? கறி போடுவேன்னு நினச்சிடாத. நான் சொல்கிறேன். இங்கே என்ன இருக்கும்? பெட்லாக்கி நல்லா இருக்கும். பெட்லாக்கி இருக்கணும். இருக்குடா. வாடா ஓடுவோம். இந்த கிராணி எழுந்துக்காம இருந்தால் நல்லா தான் இருக்கும். எதுக்கு என்னை படிக்கட்டை போட்டுருவோம். இப்போ இங்கே போட்டுடலாம். கிராணி நேரத்துக்கு எழுந்திட்டு இருப்பாங்க. அவங்க போட்டு முடிச்சுட்டு பொறுமையாகவே போவோம். கிராணி சீக்கிரம் வா. உன்னோட குழந்தைய வர போட்டேன். சீக்கிரம் வா, உன்னை வச்சு செய்யணும். வா. பொறுக்கி பேர் அது என்னோட குழந்தை இல்லைடா. அது என் பேரனைய சொல்கிறேன். இது அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். உன் பேரனா? சரி, ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தானே. இது ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தானே. அப்போ இருக்கட்ட கொடுக்கும் உனக்கு இது. கிராணி சீக்கிரம் வா. கிராணி எப்படி இருந்து வருது? இப்படி இருந்து வருதா இல்லை அப்படி இருந்து வருதா? எப்படி இருந்தாலும் குழந்தை கற்றுக்க கிராணியை கூப்பிட்டு எப்படியாச்சும் இங்கே வர வச்சிடும். ஆனால் கிராணி கண்ணு ரெட்டாக இருக்கும். சில நேரத்தில் ரேராக தான் வெள்ளையாக இருக்கும். அது பார்ப்போம். சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். சரி கிராணி சீக்கிரம் அவனை வச்சு செய்யணும். வா. இந்த கிராணி இன்னும் காணுமே. ஏன் தெரியுமா நான் உட்காந்துன்னு சொல்கிறேன்? ஏன்னா நம்ம கண்ணு கீழே போட்டு எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதனால தான்
நம்ம நின்று இருக்கும்போது டக்குன்னு மிஸ் ஆகிடுமா. அந்த கிராண்ட்பா கிராணி வந்து அவனை உள்ளே கட்டி வச்சு நம்ம மண்டையை புலண்டுருவாங்க சொன்ன மாதிரியே. ஏ கிராணி, வேர் ஆர் யூ? கம் அண்ட் கேட்ச் மீ, ஐ அம் ஹியர். எனக்கு ராணி வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டா கூட வராது போல இருக்கு. எனக்கு வெத்தலை பாக்கு வேணாம், எனக்கு ஜூஸை தான் வேணும் சொல்ல போல இருக்கு. உன் பொக்க வரைக்கும் ஜூஸா? கிராணி என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் உனக்கு போட்டு நான் வேலையை பார்க்கணும். இல்லை கிளம்ப நீ ஆச்சு வாடா. அவங்க கிராணி திருட்டினா. கிராணி வருது. பொறுக்கி பேல எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு வந்து ரத்தம் தானே வேணும். ரத்தம் தான் வேணுமா? ரத்தம் தான் கொடுக்க முடியாது. தள்ளிப்போ. கிளவா சீக்கிரம் வாடா. இந்த கிளவு வர மாதிரி தெரில, மேலே போவோமா? சரி போகலாம் வாங்க. கிளவா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி மூஞ்சு வச்சுடாண்டா. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இருங்க கைஸ், இது என்னன்னே தெரில, இது கட்டையா என்னன்னே தெரில. அது இல்லை இரும்போ, இந்த இரும்பு ராடு வச்சு மற்றவங்களும் அடிக்குமோ? பொறுக்கி பேர் என்னடா பண்ணேன் கிராணியே? எப்படி இருந்துச்சு கலந்துச்சாக்கு? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அதான்டே என் பவர். எப்படி சூப்பராக இருந்துச்சா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? இருடி, ஐயோ கிராணி வர மாதிரி இது. சீக்கிரமாக நீ வீட்டை விட்டு பெஸ்ட்டே பண்ணோம். இல்லைன்னா கிராணி சொன்ன மாதிரியே அப்படியே போகும்போது கால் இழுத்து இருடி உன் நாட்டுக்கல் பிரியாணி சூப் எல்லாமே ஆக்குறேன் சொல்லிட்டு பக்காவா பண்ணிடும். அப்படியே ஒன்று கொஞ்சம் சப்பாத்தி ஆக்கிடும்டா பொறுக்கி போயிலே. ஐயோ எனக்கு ராணி ஏந்துச்சு போல இருக்கு. இங்கே வந்து மறுபடியும் வயசுல பேசிட்டு இருக்கு. வாங்க இந்த போட் எடுத்துப்போம். எதை தேவை இல்லைன்னா போட் இல்லைன்னா கையை விட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. அது வந்து ரியல் லைஃப். இது வந்து இது வந்து கிராணி, இது வந்து கேம் பிளே. இதை வந்து நினச்சிடாதீங்க. இதில் போயிட்டு நான் மாட்டி வந்தால் எஸ்கேப் பண்ண முடியும். ஒருவேளை இங்கே சாவி செய்கிறவன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சாவி இந்த சாவி சொல்லிட்டு 2 பேரும் போட்டு தள்ளிட்டு அந்த சாவின்னு சொல்லிட்டு தேடலாம். அவங்ககிட்டே காசு கொடுத்தா அவங்ககிட்டே செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த கிராணி அந்த அளவுக்கு பண்ணாது. பொறுக்கி போயில எவ்வளோந்தா பேசிட்டு இருக்க நீ? உனக்கு சாவி செய்யணுமா? ஒன்னே சாவி ஆக்கி சாப்பிட்றான். சாக்லேட் சாவி தானே இன்னைக்கு நீ. சாக்லேட் சாவியா? ஐயோ டக்கு டக்குன்னு உள்ள போயிடணும். இன்னும் இங்கேயே போட்டலாம். அப்படியே போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா கிராணி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பின்னாடி வந்து அடிச்சிட போகுது. அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு இங்கே வந்து எடுக்க முடியும். ஆனால் கீழே அவ்வளோவா கிராணி வருது கிராண்ட்பா யாருமே வர்றது ரேர் தான். பொறுக்கி போயில சீக்கிரம் வாடா. உனக்கு சப்பாத்தி அப்புறம் மனுஷன் சூப் ஆக்குறேன். அப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஐயோ எனக்கு கிராணி வர பொறுமையாக பேசுகிறேன். நான் கிராணி பொறுமையாக பேசல, நிறைய வகை சமைக்க போகிறேன்னு அர்த்தம். சரி வாங்க, நம்ம கிராணியை கூப்பிட்டு இங்கே வந்து எஸ்கா இல்லை அப்படியே எஸ்ஆயிடலாம். இந்த கன்னி இங்கெல்லாம் எங்கேயோ பார்த்தேன். கிராணி கம்மியாக இருக்கிற நீ இந்த கிராணியில் வந்திருக்குமோ? கிராணி வந்திருந்தா இந்த மாதிரி பேசுமா? கிராணி ஒன்று இல்லைன்னு ஒன்று இருக்குன்று. பொறுக்கி போயில எங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா என்கிட்ட போடா. அவனை பிரியாணி ஆக்குறேன். பிரியாணி ஆக்குறியா? கிராணி அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். முடிச்சாரம் முடிச்சு பாரு. வா வா வா. அடுத்த வாட்டி சத்தம் போட்டோன்னு வச்சுக்கோ, மண்டையை உடச்சி நான் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன்டா பொறுக்கி போயிலே. உனக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற பியானோ கூட வாசிக்க தெரியாது, இல்லை ட்ரம்ஸ் வர நீ வாசிப்பியா? வாசிப்ப இது கிராணி போட்டோம். இன்னும் கைஸ் அடப்பா அப்புறமா எடுத்துலாம். பொறுக்கி போயிலே நான் ராக் ஸ்டார். அது கூட தெரியாமல் என்னை பற்றி கலாச்சிட்டு இருக்கேன். நான் மொத்தம் வந்த வச்சுக்கோ டேபிள் அடி உன அப்படியே அந்த டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்ருவேன்டா. நீ அதை வந்து வந்தவொடனே பேசு. நீ வந்து முட்டி வந்தவள் கிளவி. இதெல்லாம் நீ வந்து டாப்பிக்காகவே இங்கே எடுக்கக்கூடாது. இந்த கிளவி பாருங்க பெரிய ராக் ஸ்டார். ரெண்டுமே மறுமணிக்கு வாய்ஸ் சொல்லிட்டு போகுது. நான் சிரிப்பேன். இப்போ என்ன மாதிரி பேசுந்தா காமெடியா? கிளவி கொஞ்சம் கீழே வந்து பிடிச்சி காமி. பொறுக்கி போயில நீ சொல்கிறல தைரியம் இருந்தா வந்து பிடிச்சிக்காமன்ட்டு தில்லு இருந்தா வெளியே வாடா நீ. நீ தில்லு இருந்தா நீ ஒரு முட்டி வண்டிக்கு வந்த கிளவியா? இல்லைனா முஞ்சா கீழே வந்து என்னை பிடிச்சி அப்படியே வாயில போட்டு பார்க்கலாம். அப்படியா? இது கிராண்ட்பா கூப்பிட்றேன். கிராண்ட்பா எங்க இருக்கீங்க? இங்கே வாங்க. இந்த பொறுக்கி போய் கலாச்சிட்டு இருக்கோம். என்ன ஓஹோ பொறுக்கி போய் கிராணியை வர காய்க்கிற இருறாங்க. அந்த பெஞ்சு கடையில் வந்து என்னோட கன் ஷாட் போடுறேன். தக்கிட்டு தான்டா. கிராண்ட்பா ஒரு பக்கம் ராக் ஸ்டார் உண்டு, இந்த கிழவன் ஒரு பக்கம் தக்கிட்டுன்றான். ஐயோ கிராண்ட்பா நீ முஞ்சா இந்த வந்து புச்சி காமிடா, அப்புறம் பார்த்துப்போம். இதுடி என் கீழே போய் எங்கள் அண்ணன் மட்டும் எடுத்துட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு ஆட்டுக்கால் பிரியாணி நான் வைக்கிறேன்டி. இதுலேயும் இருக்கு. கிராணி உன் கிச்சனை மட்டும் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா? அதனால உன்னோட சூப்பு பிரியாணி எல்லாமே நான் செய்ய போகிறேன் உங்களை வச்சு. அதனால இது நான் போய் கன்று மட்டும் எடுத்துட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நானே நல்லா வாசிக்கிறேன். அந்த கிராணிக்கு வாசிக்கிறதுல பார்த்தீங்களா? பொறுக்கி போயில நான் ராக் ஸ்டார். இன்னொரு எனக்கு கலாச்சின்னு வச்சுக்கோ. அப்புறம் இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஒன்று சூப் ஆக்கிடுவேன்டா. என்னடா அந்த கிராணி 2 ராக் ஸ்டாருமே அப்புறம் லைக் பண்ணுமாவா? லைக் போட்டுருங்க. எல்லாம் நம்ம கிராணி வந்து நம்மளை சூப் வச்சிடும். அப்புறம் நான் இங்கேயே கதம் தான் ஆயிடுவேன். கிராணி வேர் ஆர் யூ? கம் அண்ட் கேட்ச் மீ, ஐ அம் ஹியர்.
கமெண்ட்ல பார்த்து கிராணி ராக் ஸ்டார்னு வரல, அவங்க கனவுல வந்து அவங்க சூப் ஆக்கிடுவேன். ஐயோ போன வாட்டிலாம் ராக் ஸ்டார்னு சொல்லணும்னா வந்து உன்னை கனவுல இருந்து பயமுறுத்துவேன். இப்போ சூப்பா இந்த கிராணி ராக் ஸ்டார்னு கமெண்ட் பண்ணிடுங்க, இருந்தால் உங்களுக்கு சூப்பர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுங்க பின்னழிவு. பொறுக்கி பேர் என்னடா செய்யறேன்னா இந்த கிராணி என்ன ஓவரா பேசினா இப்போ எப்படி தெரிஞ்சா ஐயாவோட பவரு என்ன பத்து கிடக்குட. போ போ போ. நான் கிராண்ட் பையங்கிற இங்கே சுற்றின்னு இருப்பான். எனக்கு கிராண்ட் பா அப்படி ஓஹோ என் கிராண்ட் எங்கூட வச்சு அப்படி வருவோம் பாருங்களேன். ஏ கிராண்ட் பா வேற யூ கம் கேட்ச் மீ ஐ எம் ஹியர். என்னோட கிராண்ட் பா திடீர்னு வந்து அடிக்காம இருந்தா சரி. நான் கிராண்ட் பா இங்கே போறியா? ஓஹோ இந்த பொறுக்கி பையன் வந்து பேசிட்டு இருக்கா, இவனை விட மாட்டேன். ஓ என்ன வலிக்குதா? என்ன கப் கேக் ஆயிட்டியா? எப்படி நான் ஐயாவோட பவரு எப்படி என் பவரு சூப்பராக இருக்கா? அவள்தான் என்ன போட் ஸ்டேரிங்லாம் மாற்றிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஆமாம் மேலே எதுவும் இல்லை, மேலே நம்ம பார்த்துட்டாச்சு, ஏதோ கலந்தாச்சு. நம்ம கீழே போய் தமிழ் பார்க்க தேவையில்ல, நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாமே நல்லா பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் ஒரு பொருளை எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இருங்க. இங்கே என்ன இருக்குது? இதோ இதுக்கு ஸ்பார்க் ப்ளக் தான் இந்த மாதிரி தேர்டாக வந்தேன். இந்த தூக்கி கீழே போட்டுடலாம். நாங்கள் கிராண்ட் பேரத்துக்கு ஏஞ்சிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே ஏஞ்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். சரி வாங்க இங்கே போட்டுடலாம், ஏன்னா போகும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும் எல்லாத்தையும் மாற்றிட்டு யோசிப்போம் அப்புறமா. ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி சர்ப்ரைஸ்னு சொல்லி கலையிடும். அவளை வந்து அந்த உள்ளே கட்டி வச்சு மண்டேடாச்சுன்னா அதெல்லாம் நினைக்க முடியுமா? சரி வாங்க நம்ம போயிட்டு என்ன எடுத்துகிட்டு வரலாம், நான் போட் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு வரலாம். வாங்க வாங்க. இந்த போட் ஸ்டேரிங் இங்கே என்ன இருக்கும்? இந்த போட் ஸ்டேரிங் எங்கே இருக்க? முதல்ல இந்த பெல்லாக்கி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் தெரியுமா? அந்த முன்னாடி கேட்டு மாதிரி இருக்கும்ல, அது வந்து நீங்கள் கிராண்டி சாப்டர் டீயில் வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உடச்சிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து போட்டு, இது வந்து ரொம்ப வீக்கான போட்டு. நான் கிராண்ட் எதுக்குன்னா இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரில. வாங்க இது மட்டும் திறந்துடலாம். திறந்தால் தான் அந்த கேட்டு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி என்ன ட்ரெயினுக்கும் வச்சாலாம் இருக்கும்ங்கிற ட்ரெயின் வந்து ரொம்ப சேதாரணமாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன போட் ஆண்டிலாம். போட் ஆண்டில் மட்டும் தேடி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். கிராண்ட் எங்கே போயிட்டீங்க? சீக்கிரம் வா. அதை நான் கூப்பிட்டேனே அந்த கன்று வர இல்லையே, இல்லை சீன் போடலாம் கன்று வச்சு. என் கன்று எங்கே வர போகணும்னு தெரியல. சரி வாங்க இதை வச்சு நான் இதுவே போகிறோம். நம்ம இந்த நேரமே போகணும், 2 நிமிஷம் 30 நிமிஷமே போகணும். இதை வச்சு எஸ்கேப் பண்ணலாம். ஆமாம் ஏதோ நம்ம மறந்த மாதிரி இருக்கும். ஒரு கிடச்சி நான் மேலே விட்டுட்டோம், அது போகும்போது பார்த்துப்போம். எதுக்கும் எங்கள் செக் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க போவோம். ஹேய் உள்ளே போ. கிராண்ட் போயாச்சும் வந்துட போகிறாங்க. உள்ளே போ. இது ஸ்டேரிங் இதில் மாற்றிடலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து கேரட்ஸ்னா போட் கீ மட்டும் தான் தேவைப்படும். போட் கீயை வந்து இங்கே போட்டுடலாமா இல்லை வேணாமா யோசிக்கலாமா போய். ஏன்னா இப்போ கிராண்ட்பா மயக்கத்துலேருந்து ஏஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன போட் கீ எடுக்கலாமா வேணாம்னு யோசிப்போம். இதுங்க மேலே தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் ஒரு வேலை முடிஞ்சிடும். யாரும் இங்கே வந்துடக்கூடாது. ஆஹா பொறுக்கி பையன் இங்கே தான் இருக்கியா நீ? ஓ கிராணியாக இருக்கும்போது சரி நான் பொறுக்கி பையன் மேலே போய் பார்ப்போம். சரி பாத்ரூம் வர வருது அப்படிக்கிற பையன் அங்கே பார்த்தீங்களா? கிழமைக்கு பாத்ரூம் மட்டும் இங்கே தான் வரான். இப்போ பார்த்தீங்களா எங்கே வரானா இல்லையா? கிளம்ப வாட சீக்கிரம். இந்த கன் எடுத்து மொட்டை மாட்டியே ஒழுக்க மாட்டியே போடுறேன். கிளம்ப வாடா டே வாடா. கிளவா வாடா. ஆமாம் கன் என்ன? கன்னு தான் மேலே இருக்குல்ல, பேசுனேன். கிளவா இங்கே வந்துடாத, உள்ளே போய் உட்காந்துக்கோ. கிளவா போகும்போது கதவு சாத்திட்டு போடா, இல்லை நாள போகுது. கிளவா பாத்ரூம் வருது, பாத்ரூம் ஃபர்ஸ்ட் போகணும்ப்பா. இங்கே பாருங்களேன் கிளம்பி எவ்வளோ அவசரமாக போனான்னு. இந்த கிராணி கிளவியோட எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஏய் சொட்டை சீக்கிரம் வா. ஐயோ கிளம்ப மாத்துறான். கிளவா நின்று கிளவா. ஐயோ கிளவா. ஆஹா பொறுக்கி பையன் இங்கே இருக்கியா? இதில் ஒன்று வந்து ஆட்டுக்கால் பிரியாணி எல்லாமே ஒன்று வச்சு ஆக்கண்டா. ஐயோ கிளம்ப பார்த்துட்டான், ஓடிட்டா கைப்புள்ள. கிளவா எதுவும் பண்ணிடாடா, நான் இங்கேயே இருக்கேன். கண்ணு மொட்டை இல்லை நான் வச்சு சொல்கிறேன். இதை நான் கண்ணு கிளவா சீக்கிரம் வாடா. டின்னு இருந்தால் இப்போ வந்து மோடி போடுறா. பொறுக்கி பையன் மறுபடியும் சத்த போறியா? அப்போதானே சொன்ன சத்தம் போடாதுன்னு. எனக்கு தள்ள வண்டிக்குதுரோ போடாதுரோ. நான் போட்டுனே தான் இருக்கேன். உன் தலை வலிச்சு நீ இங்கே வச்சு சாவு மண்டை வச்சு. இப்போ பாரு சீக்கிரம் வா. கிளவி உன்னை வச்சு சீக்கிரம் வா. இங்கே வா. அப்படியோட பொறுக்கி பையில தூரண்டா வேகமா நான் அடிக்கிறதுக்காக. நீ டேபிள் வழியாக தான் வந்துட்டு இருக்க எனக்கு தெரியும்டா. ஒழுங்கா நீயே வெளியே வந்துரு. நல்லா இருக்கா? அப்படியே சூப்பராக இருக்கா? ஏற்கனவே நீ ஒரு கிராணி சாப்டர் 1லயோ 3லயோ ஒரு அண்டா காக்கா வளர்க்குற.
I see you. பெரிய பேர் எங்கடா இருக்கியா? ஆஹா பெரிய பேர் அடிச்சிட்டான். ஏண்டா நான் தானே உன்னை அடிச்சனே. உனக்கு யாராச்சும் கூட இருக்கானாடா? அவன் சுனாமி மண்டி இல்லைன்னா வச்சு அவன் கையை வச்சு அடிச்சிருப்பான். சுனாமி மண்டியாட கூப்பிடுறேன் இல்லை சரி நான் கூப்பிடுறியா என்ன தெரில. சரி நம்ம கேஷ்ல எங்கே போட்டோம் லாஸ்ட்டா? இந்த கீழே தான் போட்டோன்னு நினைக்கிறேன். ஏய் கிளவா நான் போன போய் போடுறா. நான் போய் எஸ்கேப் பார்க்கணும். ஒழுங்கா டோருக்கு கேஷ் இல்லைன்னு இப்படியே போய் எடுத்துலாம் வாங்க. எடுத்துக்கிட்டு போய் இதில் போட் எடுத்து வந்து போவோம். டக்கு டக்குன்னு எங்கத்துக்குள்ளே போகணும். இன்னும் நம்ம பின்னாடி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அடிச்சிட போகிறாங்க. வாங்க டக்குன்னு போய் அந்த போட்டுக்கு ஊட்டிட்டு அந்த போட்டுக்கு எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட கேளுங்க. அதை கமெண்ட்டில் போட்டிருக்கேன் அந்த ஃபீட்பேக்கை. யாரும் லைக் கொடுக்கலடா நானும் கிராண்ட் பையன் சேர்ந்தவங்க எல்லாரையும் அடிச்சிடும். கேட்டுக்குவாங்க. லைக் கொடுக்கலன்னா கிராண்ட் கிராணி ஏஞ்சி நம்மளை அப்படியே பால்ட்டு கட்டி அப்படியே குருமா வச்சிருவாங்களாம். வாங்க வாங்க டக்குன்னு ஊட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருக்கேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் போட்டுருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி வாங்க நான் போய் போட் கீ எடுத்துகிட்டு வரலாம். போட் கீ இங்கே இருக்குது. இதை போய் எடுத்துகிட்டு வந்து ஹெலிகாப்டர் தப்பா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணும்போது இதெல்லாம் வருது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பெருசாக போச்சுல அதனால் ஞாபகம். அந்த போட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு போட்டில் மாட்டி அப்படியே டாட்டா சொல்லி இந்த வீட்டுக்கு டாட்டாவாக போயிட வேண்டியது தான். வட்டா மாமே பொறுக்கி போயில இப்போ என்ன தப்பிச்சிருக்கலடா. அவனை அடுத்தபடி விட மாட்டேன்டா. ஓஹோ பொறுக்கி போய் தப்பிச்சிட்டியா? அடுத்து டோர் எஸ்கேப்பில் வந்து வச்சு செய்யறேன்டா. இந்த கிழவனை பார்த்தாலும் டோர் எஸ்கேப் தான். அடுத்து நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோ வரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய் காய்ஸ்.